இன்னைக்கு வீடியோவில் தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரோட்டு கடை காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காளானே தேவைப்படாது, முட்டைக்கோஸ்லேயே செஞ்சிடலாம். முட்டைக்கோஸ் தேவையான அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸில் மசாலா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து பக்கோடா பக்குவத்துக்கு பிணைஞ்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வடை சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ், தக்காளி சாஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக மிளகாத்தூள், சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஃப்ரை பண்ண முட்டைக்கோஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. தேங்க்யூ.